நான்காவது மசாலாவாக ரமலானில் நோன்பு வைத்தல் என்பது அதாவது இஸ்லாத்துடைய ருக்குன், இஸ்லாத்துடைய தூண் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் நோன்பு வைத்தல் என்பதை பல வகையில சிறப்பித்திருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னவைகள் எல்லாம் நோன்புடைய சிறப்புகள். ரமலானில் நோன்பு வைத்தல் என்பது எப்படியெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதிலே லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவு இருக்கிறது, அது அல்ஃபு ஷஹர், அதாவது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல ரமலான் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அதே போல நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, சைத்தான் விலங்கிடப்படுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இது பொதுவாக நோன்புக்கு இருக்கிற சிறப்பை விட ரமலானுடைய நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோல ஐந்தாவது மஸ்அலா, இந்த அதாவது ரமலானை பொறுத்த வரைக்கும் அதிலே வாஜிபான அதாவது சில அதவுகள் இருக்கின்றன, சுன்னத்தான விரும்பத்தக்க சில அதவுகள் இருக்கின்றன. சில அதவுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது வாஜிபான, சுன்னத்தான, இன்னும் தடுக்கப்பட்ட அப்படின்னு 3 பகுதிகளாக நம்ம என்ன செய்யலாம், அதாவது நோம்புடைய சிறப்புகள் நம்ம பிரித்துக் கொள்ளலாம். இதுல நீங்க பார்க்கலாம், வாஜிபான அதவுகள் அப்படின்னு சொன்னால் அதாவது உதாரணமாக அதாவது சிறந்த அதவுகள் அப்படின்னு நம்ம சொல்ல எடுத்தோம்னு சொன்னால் சஹர் செய்தல், அந்த சஹரை நம்ம பிற்படுத்துதல், அதே போல நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துதல், அதே போல இந்த மாதிரியான சுன்னத்தான விரும்பத்தக்க விஷயங்கள் நிறைய இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுதல் வாஜிப் என்று இருந்தாலும் கூட ரமலானில் நோன்பாளி என்கின்ற அடிப்படையில் ஒருவர் அவைகளை மனதிற்கு எடுத்து செய்தல் என்பது ரமலானுடைய அதாவது மிக தலையாய அதவுகளில் ஒன்றாக நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும்.